அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? என்னப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, அதான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல விஜயோ தமிழக வெற்றி கழகமோ செந்தில் பாலாஜி சும்மா விட மாட்டாங்க, நோண்டி நொங்கு எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரூர் சுத்து வட்டார மாவட்டங்கள்ல விஜய் ரொம்ப கவனத்தோட அதிகாரிகள் மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு அரசு ஒரு 5-6 மாசம், கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆச்சு இல்ல. சோ அந்த சம்பவத்துல போயிட்டு ஒரு அரசு ஆதாரங்கள் தேடினா என்ன ஆதாரம் கிடைச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த கரூர் அரசு மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் 2 தான் இருந்தது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு, இல்ல 8 இருந்தது அப்படின்னு இன்னொரு அமைச்சர் சொன்னாரு. சோ அந்த விஷயத்த அப்போ தமிழக வெற்றி கழகத்தால கண்டுபிடிக்க முடியுமா, வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தால கண்டுபிடிக்க முடியும். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த மருத்துவமனையில எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருந்தது அப்படிங்கறத இப்போ ஒரு அரசா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்டோம், எப்படிங்க ஒரே இரவுல 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் ஒரு அரசு மருத்துவமனையில, எங்க இருந்துங்க இத்தனை மருத்துவர்கள் வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டோம். அதுக்கு திமுக அரசு என்ன சொன்னாங்க, பக்கத்துல ஒரு மருத்துவர்கள் மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் ரெடியா வந்தாங்க. சோ இங்க ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்க இருந்து நாங்க கூப்பிட்டு இங்க போஸ்ட்மார்ட்டம் ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள 41 பேருக்கும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ திமுக அரசு சொன்னாங்க. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழக அரசு உள்ள இறங்கி நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அங்க மருத்துவர்கள் மீட்டிங் நடந்ததா, எல்லா உடல்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது பண்ணப்பட்டதா, எத்தனை டேபிள் இருந்தது, அங்க எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது, ஆம்புலன்ஸ் டிரைவரா யார் இருந்தாங்க, உள்ள போறப்போ பேஷன்ஸ் போறப்போ உள்ள யார் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தால தேடி எடுக்க முடியும். ஒரு சின்ன விஷயத்த கூட தமிழக வெற்றி கழகத்தால ஒரு அரசா இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த காவல் அதிகாரிகள் அப்போ திமுகவுக்கு இந்த சம்பவத்துல எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு சிபிஐ கிட்ட சொல்லியிருப்பாங்க, நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இவங்களே டெலீட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. அதெல்லாம் இப்ப தமிழக வெற்றி கழக அரசால கண்டுபிடிக்க முடியும். எந்தெந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆனதை இந்த காவல்துறை ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிச்சு, எவ்வளவு ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணப்பட்டது, ஏன் டெலீட் பண்ணப்பட்டது, ஏன் ஒர்க் ஆன கேமரா ஒர்க் ஆகலன்னு இந்த காவல்துறை சொல்லுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்போ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இவங்க தோண்டி எடுத்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ கிட்ட சொன்னாங்க அப்படின்னாவே இந்த செந்தில் பாலாஜி சிபிஐ தொக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கான வேலையை விஜய் கங்கணம் கட்டிக்கிட்டு செய்யறாரு. சோ அதனாலதான் கரூர் சுத்து வட்டார மாவட்டங்கள்ல இந்த அதிகாரிகள் மாற்றம் நடக்குது, ரொம்ப அதிரடியா நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா என்ன அப்படின்னா, விஜய் அவர்களே நீங்க அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேணாம், செந்தில் பாலாஜி தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேணாம், நாங்க செந்தில் பாலாஜி உள்ள தூக்கி